ரஷ்யா வச்ச ஆப்பு தள்ளுபடியெல்லாம் தர முடியாது. பிரீமியம் கட்டணம். கச்சா எண்ணெய்க்கு 425% கூடுதல் தொகை. கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு ரஷ்யா தற்போது கட்டணம் வசூலிக்கிறது. அந்த வகையில் இந்தியா 425% அதிக கட்டணத்தை செலுத்தியுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் தீவிரமான போர்ச்சூழல் மற்றும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவைகளுக்காக ரஷ்யாவை அளவுக்கு அதிகமாக நம்பி இருக்க தொடங்கியுள்ளது. ஆனால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ரஷ்யா இந்தியாவிற்கு வழங்கி வந்த தள்ளுபடி விலையை அதிரடியாக ரத்து செய்துவிட்டு தற்போது கூடுதல் பிரீமியம் கட்டணம் வசூலிக்க தொடங்கியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை இந்தியாவிற்கு மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வழங்கி வந்த ரஷ்யா தற்போது தனது பிரீமியம் தொகையை 425% வரை உயர்த்தியுள்ளது தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள கணிப்புகளின்படி கடந்த மார்ச் மாதத்தில் 158.5 லட்சம் டன்னாக இருந்த இந்தியாவின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதி ஏப்ரல் 2026 195.3 லட்சம் டன்னாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய மாதத்தை விட 23% அதிகமாகும். ஆனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்ததால் இந்தியாவின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதி பில் ஒரே மாதத்தில் 61.3% அதிகரித்து $15.4 பில்லியன் எகிரியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து 67 லட்சம் டன் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்துள்ளது. இது மார்ச் மாதத்தை விட 27% அதிகம் என்பதோடு இந்தியாவின் மொத்த இறக்குமதியில் 34.3% ஆகும். இந்தியாவின் ஒட்டுமொத்த எண்ணெய் இறக்குமதி தொகையான $15.4 பில்லியன் ரஷ்யாவிற்கு மட்டுமே $5.8 பில்லியன் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் எண்ணெய் தேவையில் ரஷ்யாவின் பங்கு 11 மாதங்களில் இல்லாத அளவிற்கு உச்சத்தை தொட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய காலகட்டத்தில் உலக நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்தபோது இந்தியாவுக்கு ரஷ்யா பெருமளவு தள்ளுபடி விலையில் எண்ணெய் வழங்கியது. ஆனால் கடந்த மார்ச் 2026 முதல் இந்த தள்ளுபடி முறை மாறி கூடுதல் பிரீமியம் வசூலிக்கும் முறை அமலுக்கு வந்தது. ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரீமியம் தொகை உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மற்ற நாடுகளிடமிருந்து வாங்கிய கச்சா எண்ணெயின் சராசரி விலை ஒரு டன்னுக்கு $787.1 இருந்தது. ஆனால் ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய எண்ணெய்க்கு இந்தியா ஒரு டன்னுக்கு $864.9 செலுத்தியுள்ளது. அதாவது மற்ற நாடுகளை விட ரஷ்ய எண்ணெய்க்கு ஒரு டன்னுக்கு கூடுதலாக $77.8 பிரீமியம் தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் இந்த கூடுதல் பிரீமியம் தொகை வெறும் $14.8 மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரே மாதத்தில் இந்த கூடுதல் கட்டணம் 425% உயர்த்தப்பட்டுள்ளது இந்திய பொருளாதாரத்திற்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிகளவில் எண்ணெயை வாங்கிய அதே வேளையில் அமெரிக்காவிடமிருந்து வாங்கும் அளவு பெருமளவு குறைந்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் மொத்த எண்ணெய் இறக்குமதி மதிப்பில் அமெரிக்காவின் பங்கு வெறும் 2.9%, அளவின் அடிப்படையில் 3.8% சரிந்துள்ளது. இது கடந்த 8 மாதங்களில் இல்லாத மிக குறைந்த அளவாகும். மேற்காசிய பதற்றத்தை சாதகமாக்கிக் கொண்டு ரஷ்யா விலையை உயர்த்தினாலும் வேறு வழியின்றி இந்தியா ரஷ்யாவையே தொடர்ந்து சார்ந்திருப்பது சர்வதேச பொருளாதார பார்வையாளர்களிடையே விவாதப் பொருளாக மாறியுள்ளது. இதற்கு மாற்று ஏற்பாடுகளை இந்தியா செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.